எதுவும் ஒரே நாளில் மாறிவிடாது. ஆனால் எல்லாம் ஒரு நாள் மாறும் உன் தொடர் முயற்சியினால். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி அதை மூவ் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். 1 வீக் ஆல்மோஸ்ட் 2 to 3 days போகிறப்போ அப் டு 1 வீக் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக பழக ஆரம்பிச்சிடும். அட் தி எண்ட் அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது உங்கள் தொடர்ச்சியில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுனாலையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதெல்லாம் விஷயமே கிடையாது. அட் தி எண்ட் சக்ஸஸ் வேணும் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிற வரை ஓடணும். ஸ்டார்டிங் போன ஸ்பீடை விட நீங்கள் சக்ஸஸ் ஆகும்போது போகக்கூடிய ஸ்பீடு அதிகமாகவே தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த காலப்போக்கில் அந்த மாற்றம் தன்னால வரும். பட் நீங்கள் ஒரு 10 நாளில் கஷ்டம்னு நினச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த வெற்றியை பார்க்க முடியாது. இப்போ 10 நாளோ சில பேருக்கு 20 நாள் ஆகலாம், சில பேருக்கு 30 நாள் ஆகலாம். ஏன்னா நம்ம படித்து எவ்வளோ பீரியட் கேப் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ தான் காலேஜ் முடிச்சவங்களுக்கு 1 வீக் ஆர் 2 வீக்கில் அடாப்ட் ஆயிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில மேரிட் உமன்ஸ்லாம் படிக்கிறீங்க, நீங்களாம் ரொம்ப நாள் கேப் விட்டுருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சில பேர் 10 இயர்ஸ்லாம் கேப் விட்டுருப்பீங்க. ஸோ நீங்களாம் அந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மறுபடியும் நம்ம படிப்புக்குள்ளே அடாப்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 1 மந்த்தாவது டைம் எடுத்துக்கும். ஆனால் 1 மந்த் டெடிகேஷனாக செல்ஃப் டிசிப்ளினோட காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வித்தின் 1 மந்த்ல கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் வந்துருவீங்க. பட் அதுக்கான டைம் பீரியட் அந்த 1 மந்த் யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவாங்க. சில பேர் அந்த 1 மந்த்துக்குள்ள டிவேட் ஆயிரும். நமக்கு இது செட் ஆகாது போல, வேற ஃபீல்டு போகலாம், இல்லை அப்படின்னா படிக்க வேணாம், இந்த மாதிரி முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியாது. எப்பவுமே நம்ம முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா திடமாக இருக்கணும். கண்டிப்பாக சாதிக்கிற வரை அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே ஓடணும். டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரை இன் பிட்வீன் கேப்பில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். பட் காலையில் எந்திரிக்கும் போதும் நம்மளோட வெற்றி, நம்ம எந்த வெற்றிக்காக ஓடுறோம், எதுக்காக உழைக்கிறோங்கிறத யோசிக்கணும். நைட்டு தூங்கும் போதும் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், நம்ம வெற்றிக்காக நம்ம எவ்வளோ சதவீதம் உழைச்சிருக்கோம், நாளைக்கு இதை விட எப்படி அதிகமாக உழைக்கலாம் அதை யோசிக்கணும். அதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம்.